இப்போ ரீசெண்டாக தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்க பேர்லினா மூவி பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவோட அப்பா ஒரு அசாசின் இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு கல்ட் குரூப் வந்து ஹீரோயினை அவங்க கூப்பிட்டு போகிறான் அசாசின் ஆக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போக பார்க்குறாங்க சின்ன வயசில். ஆனால் அந்த அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கல்ட் குரூப்பில் இருந்து சண்டை போட்டு கூப்பிட்டு போகிற வழியில் அவங்க அப்பா இறந்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரஸ்கோ ரோமான்ற ஃபேமிலியில் போய் சேர்க்காரு. அந்த பொண்ணு வளர்ந்துடுறா. அதுக்கப்புறம் பெர்லினா என்ற இல்லையே டான்ஸ் ஆகிட்டுருக்கா. பார்த்தா அவளுக்கும் ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற ஆசையில் அவளும் ஒரு அசாசின் ஆக்கப்படுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்கப்படுற ஒரு டாஸ்கில் அவள் கை மார்க் இருக்க பார்த்து அவளும் ஒரு தேடி பார்க்குறா. பார்த்தா அந்த கல்ட்டு குரூப்பில் அவங்க அப்பாவை கொன்றவங்க தான் இவளையும் கொள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பொண்ணு திருப்பி ரிவெஞ்ச் எடுத்தாலும் இல்லையா தான் படத்தோடைய மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, படத்தில் ஸ்டண்ட்டு, அப்புறம் ஆக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன் இது எல்லாமே படத்தில் அருமையாக வந்திருக்கு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஜான்விக் ஸ்டைலில் இருந்தாலும் ஜான்விக்கோட கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் பழைய ஸ்டோரியாக தான் இருக்குது. படத்தோட இன்னொன்று பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, ஜான்விக்கில் வந்து 4 சீன் வந்தாலும் மனுஷன் சும்மா மிரட்டி விட்டு போயிட்டார். படத்தில் ஒவ்வொரு சீனும் சும்மா மிரட்டி விட்டாங்க. படத்தோட லாஸ்ட்டு 1 மணி நேரம் படம் முழுக்க ஃபைட்டு தான். சும்மா அனலாக பறந்துச்சுங்க. படத்தில் லீடிங் கேரக்டர் அனாடி எம்எஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓன் ரிஸ்க் எடுத்து படத்தில் ஒவ்வொரு ஸ்டண்ட்ஸும் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அது ஸ்க்ரீனே சூப்பராக தெரியுது. இந்த படத்தோட கதைக்களம் வந்து ஜான்விக் யூனிவர்ஸில் நடக்குது. இது ஜான்விக்கோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவியாக தான் நடக்குது. இந்த படத்தோட டைம்லைன் வந்து ஜான்விக் 3க்கும் ஜான்விக் 4க்கும் நடக்கிற டைம்லைன் தான் இந்த படத்தோட கதையே. படத்தை ஒன்று நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, வில்லன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதப்படல. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இந்த படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காண்டியே படம் எடுக்கப்பட்டது. படத்தில் அதிகமாக வயலன்ஸ் இருக்கனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்கள். படத்துக்கு தேட்டருக்கு போய் பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த படம். இதுக்கு நம்மளோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 கொடுக்கலாம்.